சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எதை குறித்து யோசிக்கிறோமோ அதுவே நம்முடைய சிந்தை நிரப்பும். இப்போ உங்களுடைய சிந்தை எப்படி நிரம்பி இருக்க வேண்டும் என்றால், எனக்கு தேவன் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தைக்குள்ள என்ன ஓடிக்கொண்டே இருக்கணும்? எனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறார். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? பலன் கொடுக்கிறவர். நமக்கு பரலோகத்திலிருந்து பலன் சப்ளை ஆகிக்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரம் தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ பலன் கொடுக்கிறார்னு நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளும். இந்த பலன் இருக்கிறவங்க தான் நல்லா ஜெபிக்க முடியும், நல்லா வேதம் வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், நான் கொஞ்சம் கூட சோர்ந்து போக மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், டயர்ட் ஆக மாட்டேன். அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்றார், நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துறார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெபம் பண்ணாதான் உங்க வீட்டுல விடுதலை வரும். உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. துதி ஆராதனை பண்ணாதான் உங்களுக்கு விடுதலை வருது. அப்ப ஜெபிக்கும் போது நல்ல விடுதலை வருது, நீங்களே அதை உணர்றீங்க. ஆனா பிரச்சனை எங்க? துதிக்க முடியலையே பாஸ்டர், என்னால ஜெபிக்க முடியலையே பாஸ்டர், என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையே பாஸ்டர், ஹல்லேலூயா, என்னால ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தை என்னால வாங்கி கொள்ள முடியலையே பாஸ்டர். சோர்ந்து போகும்போது நம்ம யார்கிட்ட போனா? தேவன் கிட்ட போகணும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏன் ஆவி ஒரு நாளும் சோர்ந்து போக. இப்ப நம்ம வாசிச்சோம் ஏசாயா 29 வாசிச்சோம். அப்படியே ஒரு வசனம் முன்னாடி 28 வாசிங்க பார்க்கலாம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்பு அடைவதும் இல்லை. அப்ப அவர்கிட்ட தானே நம்ம போய் கேட்கணும், எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. இப்ப இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உன்னத பலனை கொடுப்பாரு. அல்லேலூயா. நான் பூமியின் கடையாந்தரங்கள, பூமியுடைய மூளை முடுக்கெல்லாம் நான் தான் சிருஷ்டித்தேன்றார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றத சொல்லி தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும், சொல்லி தான் நம்ம துதிக்க ஆரம்பிக்கணும். சும்மாவே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சும்மாவே அல்லேலூயா சொல்லக்கூடாது. அவரை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை குறித்து எக்ஸ்பிளைன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு இந்த வசனத்துல? பூமியின் கடையாந்தரங்களை. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் அவருடைய ஆவியால நம்மளை நிரப்புறார். எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா.